ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? கரிம வேதியியலில் வரக்கூடிய ஒடுக்க வினைகள். ஓகேவா? ரிடக்ஷன் ரியாக்ஷன், அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், கரிம வேதியியலில். சரியா? அப்போது என்னென்ன இதில் ஒடுக்க வினைகள் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர்வினைகள், நேமிங் ரியாக்ஷனாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினாக அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் கேட்டலிஸ்ட்டும் அதில் யூஸ் ஆகுது. ஓகேவா? வினையூக்கியாகவும் பயன்படக்கூடிய வினைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். ஓகேவா? லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் லிண்ட்லார், ஓகேவா, வினையூக்கின்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் அதான் லிண்ட்லார் கேட்டலிஸ்ட்டு. இதோட ரோல் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக பியூட்டைனில் தான் தெளிவாக சொல்ல முடியுமா. அதாவது 2-பியூட்டைன், ஓகேவா, 2-பியூட்டைன், அது கூட நம்ம H2 ஆட் பண்ணுறோம். பட்டு கேட்டலிஸ்ட் பலேடியம் பேரியம் சல்ஃபேட். சரியா? பேரியம் சல்ஃபேட். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகேவா, cis-2-பியூட்டீன் கிடைக்கும். cis-2-பியூட்டீன் அப்படிங்கிற மூலக்கூறு கிடைக்கும். ஓகேவா? cis-2-பியூட்டீன் அப்படின்னா ஹைட்ரஜன். ஓகேவா? இங்கே CH3, இங்கே CH3. இங்கே பார்த்தோன்னா CH3, C, ஓகேவா, ட்ரிபிள் பாண்ட் C, ஓகேவா, CH3. இதான் பார்த்தீங்க அப்படின்னா 2-பியூட்டைன். இது ஐபாக் நேம் 1, 2, 3, 4. ஓகேவா? பியூட்டைன் செகண்ட் பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால, முப்பிணைப்பு இருக்கிறதுனால 2-பியூட்டைன் சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சிஸ். சரியா? இதான் லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். எது லிண்ட்லார் கேட்டலிஸ்ட்னால் பலேடியம் பேரியம் சல்ஃபேட். இதை ஷார்ட்கட்டாக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, LC. எல்லுங்கிறது லிண்ட்லார், சிங்கிறது கேட்டலிஸ்ட். ஓகே, சிங்கிறது சிஸ்ஸு. சரியா? அப்போது மிடில் ஐங்கிற வேர்டு LIC அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. சரியா? அதனால் நம்ம இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது மறக்காது. இது 2000, ஓகேவா, 21 நீட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? லிண்ட்லார் கேட்டலிஸ்ட்டு. சரி, இப்போ இது சிஸ்ஸு கிடைக்கும். அதே மாதிரி இதே சேம் ரியாக்டண்ட்டு, ஓகேவா, இதே வினைபடு பொருள் 2-பியூட்டைன் ட்ரான்ஸ், ஓகேவா, ட்ரான்ஸாக எப்படி கன்வெர்ட் ஆகும்? ட்ரான்ஸ் எல்லாருக்குமே தெரியுமா? மெத்தில் ஆப்போசிட், ஹைட்ரஜன் ஆப்போசிட். சரியா? சேம் சைடாக இருந்துச்சுன்னா அது சிஸ், ஒரே பக்கத்தில் இருந்துச்சுன்னா. ஆப்போசிட் சைடில் இருந்தால் அதை ட்ரான்ஸு. ஓகேவா? அப்போ ட்ரான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸு 2-பியூட்டீன். ஓகே, கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு விளைவு, அதாவது ஜஸ்ட்டு மாற்றியமாக தான் கிடைக்கும், ஐசோமரிசமாக கிடைக்கும். அது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் வடிவ மாற்றியம். இதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா சோடியம். ஓகேவா? அது லிக்யூட் அமோனியாவில், திரவ அமோனியாவில் இருந்துச்சுன்னா அதோட நேம் தான் பர்ச்சி வினையூக்கி. ஓகேவா? பர்ச்சி கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த பர்ச்சி கேட்டலிஸ்ட்டு. அப்போ பர்ச்சி கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பர்ச்சி வினையூக்கியை பயன்படுத்தணும்னா PTன்னு வச்சுக்காங்க. பிடினா பர்ச்னா ட்ரான்ஸ். ஓகேவா? சரி, அப்போது இதில் 2 நேமிங் ரியாக்ஷன். ஒன் லிண்ட்லார், செகண்ட் பர்ச். இந்த ரெண்டுமே ஒடுக்க வினைகள். ஏன் ஒடுக்க வினைகள்? ஆக்சுவலாக முப்பிணைப்பை இரட்டை பிணைப்பாக மாற்றுறோம், ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். சரியா? அப்போ 2 ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனை சேர்க்குறோம். அப்போ அந்த வினையை நம்ம என்ன வினைன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒடுக்க வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, அடுத்து மூணாவது வினை என்ன அப்படின்னா சபைட்டர் சென்டர்சன் ரியாக்ஷன்.
இது சபைட்டர் சென்டர்சன் ரியாக்ஷன். சரியா, சபைட்டர் சென்டர்சன் ரியாக்ஷன். ஆர்எக்ஷன்னா அது ரியாக்ஷன்னா தமிழில் வினை அப்படின்னு சொல்கிறோம். சபைட்டர் சென்டர்சன் வினை அப்படின்னா இது வந்து சிம்பிள் தான். CH2 டபுள் பாண்ட் CH2, இது கூட நம்ம H2O போடுறோம். ஓகேவா, CH3. சரியா, இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். இதோட கலப்பினம் ஹைப்ரிடைசேஷன் sp2, இதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. இது வந்து அன்சாச்சுரேட்டட், தமிழில் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். சரியா, இது வந்து நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் சேச்சுரேட்டட். அதாவது சிங்கிள் பாண்டாக மாறிட்டுனா அதோட நேம் வந்து சேச்சுரேட்டட்மா. அதுக்கப்புறம் அதில் எதையுமே சேர்க்க முடியாது, எதையுமே ஆட் பண்ண முடியாது. அதாவது அன்சாச்சுரேட்டட்னா நிறைவுறாத அப்படின்னா அதில் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு ஆட் பண்ணுறோம், அப்போ அந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக மாறுது. ஓகேவா, நிறைவுறாது, இது வந்து நிறைவுற்ற. அப்போ இதுவும் ஒரு விதமான ஒடுக்க வினை தான். ஏன் ஒடுக்க வினைன்னு சொல்லணும்? ஜஸ்ட்டு H2வை டபுள் பாண்டில் ஆட் பண்ணி டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த வினையோட நேம் என்ன அப்படின்னா சபைட்டர் சென்டர்சன் ரியாக்ஷன். ஓகேவா, அடுத்து சபைட்டர் சென்டர்சன் ரியாக்ஷன் இது வந்து ஜஸ்ட்டு அல்கீனில் நடக்கும். அல்கைன்லேயும் சொல்லலாம். அல்கைனில் என்ன அப்படின்னா டபுள் டைம் அந்த அடிஷன் நடக்கும். சேர்க்கை வந்து 2 டைம் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் H2O போடுறோம், அப்போ இது sp கலப்பினம், இது CH2 டபுள் பாண்ட் CH2, அகைன் H2 ஆட் பண்ணுற. ஓகேவா, இது வந்து sp2 அகைன் வந்து போடும்போது CH3. ஓகேவா, CH3, இது sp3ன்னு சொல்கிறோம். சரியா, sp3. அப்போ இதில் வந்து வினையூக்கியாக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, வினையூக்கி வந்து இந்த 2 சபைட்டர் சென்டர்சன் வினையில் என்ன வினையூக்கி பயன்படுத்தலாம் அப்படின்னா நிக்கல். ஓகேவா, அல்லது பல்லேடியம். சரி, ஆர் பல்லேடியம் ஆர் பிளாட்டினம். இந்த மாதிரி வினையூக்கியை நம்ம பயன்படுத்தும். வினையூக்கி ஆக்சுவலாக இந்த வினையூக்கி எல்லாமே உலோகமாக. சரியா, உலோகங்கள் தான் வினையூக்கியாக பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த உலோகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உலோகங்கள் இப்போ இது வந்து மெட்டல் ராடு, நிக்கல் ராடு இருக்குன்னா இந்த உலோகத்தோட மேற்பரப்பில் இந்த அல்கீனும் ஹைட்ரஜனும் ஜஸ்ட்டு மீட் பண்ணிக்கணும். சரியா, மேற்பரப்பில் வந்து அதை வந்து அட்சாப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மேற்பரப்பு கவர்ச்சி விசைன்னு சொல்லுவோம். மீட் பண்ணுறதுக்கு அந்த மேற்பரப்பு வந்து ஹெல்ப் பண்ணி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி ப்ராடக்டாக வெளியில் போகும். சரியா, அதனோட மேற்பரப்பு வந்து ரஃப்பாக இருக்கணும். ஓகேவா, ஒழுங்கற்ற தன்மையாக இருந்தால் தான் அந்த மேற்பரப்பில் ஈஸியாக போய் அது அட்சார்ப் ஆகும். ரஃப்பாக இருக்கணும். ஓகே, அப்போ ஈஸியாக அட்சார்ப் ஆகும்போது மேற்பரப்பில் உட்காரும்போது அது விளைபொருளாக மாறி அது வந்து வெளியில் வரும். சரியா, இதை தான் சபைட்டர். இதுக்கு நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம் ஏதாவது ஒரு உலோகத்தை வந்து மெட்டலை வந்து வினையூக்கிய கேட்டலிஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, சரி, இது 3வது. 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 4வது வந்து என்ன அப்படின்னா உனக்கு வந்து 4வது வினை. இப்போ நம்ம 3 வினை பார்த்தோம். ஃபஸ்ட்டு லிண்டலார், 2வது பர்ச்சி, 3வது சபைட்டர் சென்டர்சன். சரியா, இப்போது 4வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4வது பார்க்க போகிறது வந்து நம்ம ஓகேவா கிளம்மன்சன் ஒடுக்கம். சரியா, கிளம்மன்சன் ஒடுக்கம், கிளம்மன்சன் ரிடக்ஷன், கிளம்மன்சன் ஒடுக்கம், தமிழில் அதே நேம் தான். சரியா, கிளம்மன்சன் ஒடுக்கம். கிளம்மன்சன் ஒடுக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு கார்பனைல் தொகுதியை. சரியா, கார்பனைல் தொகுதினா C டபுள் பாண்ட் O தான் கார்பனைல் குரூப். இதை எதுவாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா CH2வாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா, CH2வாக கன்வெர்ட் பண்ணுது. ஜஸ்ட்டு இவ்வளோ தான். ஓகேவா, இதுக்கு என்ன ரீஏஜெண்ட் அப்படின்னா, என்ன காரணி அப்படின்னா சிங்கு. ஓகேவா, மெர்க்குரி, HCl. இது வந்து ஆக்சுவலாக ஒரு உலோக கலவைமா, மெட்டாலிக் மிக்சர், உலோக கலவை. சரியா, அது உலோக கலவை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட. ஓகேவா, இது வந்து இங்கிலீஷில் அலாயின்னு சொல்லுவோம். அலாய்ங்கிறது மிக்சர் ஆஃப் மெட்டல். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மோர் தென் 1 மெட்டல் கம்பைன்ட் ஆகும்போது, மிக்சர் ஆகும்போது கிடைக்கக்கூடியதான் உலோக கலவை, அலாய். இதில் சிங்கு மெர்க்குரி இருக்கிறதுனால, மெர்க்குரி இருந்துச்சுன்னா அதோட நேம் வந்து அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங் அமால்கம். சரியா, இதோட நேம். இதுதான் கேட்டலிஸ்ட் இந்த கிளம்மன்சன் ரியாக்ஷனில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா, இப்போ வளைய ஹெக்ஸனோன், சைக்ளோ ஹெக்ஸனோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கு HG, ஓகேவா, சிங் அமால்கம் HCl போட்டிங்க அப்படின்னா அது வந்து எதுவாக மாறும் அப்படின்னா
இந்த மாதிரி வளைய ஹெக்சேன் சைக்ளோ ஹெக்சேனாக மாறும். ஆக்சுவலாக அந்த டபுள் பாண்ட் ஓ CH2 கன்வெர்ட் ஆகும்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரூப் மட்டும்தான் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிடக்ஷன். ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது. ஓகேவா? இது வந்து கிளமன்சன். இதே வேலையை தான் இன்னொரு ரீஏஜென்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா உல்ஃப் கிஸ்னர். ஓகேவா? உல்ஃப் கிஸ்னர் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உல்ஃப் கிஸ்னர் ஒடுக்கம்னா சேம் ஓகேவா வேலையை தான் பண்ணும். ஓகேவா? உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன், உல்ஃப் கிஸ்னர் ஓகேவா ரிடக்ஷன். அப்போ உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே வேலையை தான், பட்டு அந்த ரீஏஜென்ட் மட்டும் மாறுமா. இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் NH2 பட் இது வந்து அமில முன்னிலையில் இந்த வினை நடக்கும். எது அப்படின்னா கிளமன்சன். இது வந்து பார்த்தோன்னா OH மைனஸ்னால் அது வந்து காரத்தை குறிக்குமா. அரினியஸ் கூற்றுப்படி OH மைனஸை கொடுத்தா அது காரம். OH மைனஸை டொனேட் பண்ணால் அது வந்து பேஸ். யாரோட ரூல் அப்படின்னா அக்கார்டிங் டு அரினியஸ் ரூல். ஓகேவா? சரி, அப்போ இது வந்து பேஸ் ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சேம் தான். இப்போ அதே நீ பார்த்த அப்படின்னா இது வந்து வளைய ஹெக்சேன் சைக்ளோ ஹெக்சேனாக மாறும். இந்த குரூப் வந்து CH2 மாறும். இதுதான் உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன். ஓகேவா? ஜஸ்ட்டு இப்போ இது இந்த போத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ இதே காம்பவுண்டை இந்த மாதிரி OH இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம போத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கு ஓகேவா HG HCl ஓகேவா. அதே மாதிரி இங்கே NH2 ஓகேவா NH2 OH மைனஸ். இப்போது இது வந்து கிளமன்சன் ஓகேவா. இது வந்து கிளமன்சன் ரிடக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா உல்ஃப் கிஸ்னர். சரியா? உல்ஃப் கிஸ்னர். இப்போ இந்த ரியேஜன் போத்துமே பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாண்ட் ஓ வராது. அதுக்கு போல் அந்த இது வந்து CH2 கன்வெர்ட் ஆகும். CH2 ஓகேவா. OH வந்து எந்த கொஞ்சம் என்ன அப்படின்னா இதுலேயும் CH2 OH. அப்போது போத்துமே சேம் தான். ஆனால் பட் என்ன அப்படின்னா இதுக்கு பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் கிஸ்னர் தான் சூட்டபுள். இது வந்து சூட்டபுள் கிடையாது. ஏன் சார்? ரெண்டுமே ஒரே ரீஏஜென்ட் தான், நாட் ஒரே சேம் ரீஏஜென்ட், ஒரே மாதிரி கிடையாது. பட் வேறு வேறு ரீஏஜென்ட், பட் அந்த வினையை நடத்துறது சேமாக நடத்துது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த OH வந்து அமிலத்தால் பாதிக்கப்படும். இப்போ HCl போடும்போது அது H+ கொடுக்கும். எல்லா அமிலமுமே H+ கொடுக்கும். யாரோட கூற்றுனா அரினியஸோட கூற்று. பேஸ்ட் ஆன் அரினியஸ் ரூல் ஆல் ஆசிட்ஸ் டொனேட் H+ அயான். அப்போ அந்த H+ அயான் OH கூட ரியாக்ட் ஆகி வாட்டராக எலிமினேட் ஆகலாம். அப்போ ஆசிட் ப்ரெசன்ஸில் நடக்கக்கூடிய அந்த கிளமன்சன் ரியாக்ஷன் உனக்கு வாட்டரை எலிமினேட் பண்ணி வாட்டராக அதை ரிமூவ் பண்ணிடும். அதனால் இந்த ரியாக்ஷனில் கிளமன்சன் ஆசிட்டால் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமிலத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதி, ஆசிட்டால் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு குரூப் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே வந்து கிளமன்சன் நாட் சூட்டபுள். அது கிளமன்சன் வந்து சரிப்பட்டு வராது. உல்ஃப் கிஸ்னர் தான் சரியான ஒரு காரணியாக இருக்கும். சரியா? சரி, அப்போ இப்போ நம்ம கிளமன்சன் பார்த்தாச்சு, அடுத்து உல்ஃப் கிஸ்னர் பார்த்தாச்சு. சரியா? சரி, அடுத்தது வந்து இதுதாம்மா பெயர் வினைகளில் வரும். இன்னும் இருக்குது, பட்டு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இன்னும் காரணின்னு பார்க்கும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோஹைட்ரைடு, அப்புறம் வந்து போரான் ட்ரைஹைட்ரைட்லாம் இருக்குது. அது நம்ம காரணியில் ரிடக்ஷன் பார்ட் 2 ஒடுக்க காரணிகள் 2ல் நம்ம கொண்டு வரலாம். இதுதான் நமக்கு முக்கியமான ஒடுக்க வினைகள். சரியா? இன்னும் நிறைய ஒடுக்க வினைகள் இருக்குது, பட் இது வந்து நமக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லக்கூடிய ஒரு பெயரை குறிக்கக்கூடிய ஒடுக்க வினைகள். சரியா? அந்த அதே மாதிரி ரோசர்மன்ட் ஒடுக்கம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ரோசர்மன்ட் ஒடுக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ரோசர்மன்ட் ரிடக்ஷன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து CH3 ஆக்சுவலாக C++OCl. இது ஆக்சுவலாக 6வது ஓகேவா Cl. இப்போ இதில் வந்து அதே தான் பலேடியம் ஓகேவா பேரியம் சல்ஃபேட்டு போடலாம். ஓகேவா? ரோசர்மன்ட் எடுக்கம் போடும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள்மா. என்ன அப்படின்னா CH3 C ஓகேவா டபுள் பாண்ட் O
ஹைட்ரஜன் என்ன, அதாவது ஜஸ்ட்டு அந்த சிஎலுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன், ஓகேவா, ஹைட்ரஜன் வந்து உள்ளே வருது, ஓகேவா, அவ்வளோதான். இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ரஜன் வந்து உள்ளே வருது, ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஹெச் வந்து ஹெச்சிசிஎலாக வெளியில் போயிடுது. இது ஸ்பெசிஃபிக்காக ஆல்டிஹைடை தயாரிக்கக்கூடிய ஒரு வினை, சரியா. ஆல்டிஹைடு இந்த வினையில் தயாரிக்கிறோம். இது ஆக்சுவலாக ஹைட்ரஜனை தான் சேர்க்குறோம். அதனால் இதை அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரோசர்மெண்ட் ரிடக்ஷன்ட்டு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. சரி, இது வந்து ரோசர்மெண்ட்டு ரிடக்ஷன், ரோசர்மெண்ட்டு ஒடுக்கம். ஓகேம்மா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.